இப்போ உங்கள் எம்எம்ஐஜே கார்ஸில் 2016 ஆல்டோ 800 LXI BS4 வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா TN 19 AA 3242 பவர் ஸ்டேரிங்கு, ஏசி ஒர்க்கிங்கு. வாங்க வண்டியை பார்ப்போம். எப்போயும் நம்ம சொல்கிற மாதிரி தான், எந்த விதமான வேலைகளும் கிடையாது, ஒரிஜினாலிட்டியோடு இருக்குது. ஆர்சி ஓனர் பார்த்திங்கன்னா ஓனர்கிட்டே இருக்குது, எந்த விதமான வேலைகளும் கிடையாது. 2016 2 ஓனரு. லாஸ்ட் ஓனர் வந்து திண்டுக்கல்லில் தான் வண்டி இருக்குது. ஃபஸ்ட்டு அவுட்ரை காமிக்கிறேன், பார்த்துக்கங்க. அப்புறம் நம்ம உள்ளுக்குள்ளே இன்டீரியரு, இன்ஜின் செக்ஷனு, கீழே பாடி ஒர்க்கு எல்லாத்தையும் காமிக்கிறேன். டோர் வைசர் போட்டிருக்காங்க, பியூர் பெட்ரோல் தான். 2 ஓனர், 2016 மாடலு. வண்டியில் ஆன்லைன் ஃபைன் இது எதுவுமே கிடையாது. கஸ்டமர் கையில் இருக்கிறனால ஆதார் கார்டு எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. மஸ்ட்டு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் ஆகணும். அவுட்லுக்கை பார்த்துட்டிங்களா? ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? மறுபடியும் இன்னொரு பாருங்கள். 2016 மாடலு, 2 ஓனரு, திண்டுக்கல் ஆர்டிஓவில் தான் இருக்குது. ஆன்லைன் ஃபைனின்னு எதுவுமே கிடையாது. எல்லா ஃபிட்டிங்குமே போட்டு வச்சுருக்காங்க. டோர் வைசரு, வீல் கப்பு, குரோம் செட்டு எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் எடுத்தீங்கன்னா எந்த விதமான ஒர்க்கும் பார்க்க வேண்டிய தேவையில்லை. வண்டி கஸ்டமர் கையிலே இருக்கிறனால ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. சர்வீஸ் ரெக்கார்டு கம்பெனியில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ரெக்கார்டை கையில் வச்சுருக்காங்க. பேப்பரை வாங்கி செக் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்துக்கிட்டிங்களா? வாங்க இப்போ போய் இன்டீரியரை பார்ப்போம் உள்ளுக்குள்ளே. இந்த வண்டிக்கு லோன் வசதி பண்ணாலும் பண்ணிக்கலாம், ஏன்னா 2016 லோன் போடுவாங்க. இன்டீரியரை பார்த்துக்கோங்க. கிலோமீட்டரை செக் பண்ணுறனாலும் செக் பண்ணிக்கோங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங்கு, பவர் விண்டோ எல்லாமே வந்துடும். ஏசி ஒர்க்கிங்னா, சென்ட்ரு லாக்கு, சீட் கவரு கஸ்டமர் கையிலே இருக்கிறனால நம்ம டைரெக்டாக பேசி எடுத்துக்கலாம். ஃப்ளோர் மேட்டு கீழே எந்த விதமான அரிப்பு எதுவுமே கிடையாது. ஃப்ளோர் மேட் ஒட்டியிருக்காங்க, அது உரிச்சு பார்க்க வேண்டிய தேவை கிடையாது. அதே மாதிரி இந்த டோர் கார்ட் பீஸு, வண்டி அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். இந்த இதை பார்த்துக்கோங்க, இந்த சைடு இந்த டோர் காடி. ஏன்டா இதுதான் மெயினாக அடிபடும் ஆல்டோவில். இன்ஜின் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது வரும், அந்த ஏசி பிளேவர் பக்கத்தில் போயிருக்கும். இது அந்த மாதிரி எதுவுமே ஆகலை. இது வந்து ஒரு ஆர்மி சார் தான் வச்சுருந்தாங்க, எக்ஸ் மிலிட்ரி மேனு. அவங்க மிஸ்ஸஸ் தான் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க இப்போ ஊருக்கு போகிறனால வண்டியை வித்தரலாம் அந்த மீன் சொல்லியிருக்காங்க. வாங்க, முடிஞ்ச அளவுக்கு நேரில் பேசி கம்மியாக எடுத்து தரேன். பேக் சீட்டு, கீழே ஃப்ளோர் மேட்டு, இந்த பக்கத்து செக்ஷனையும் பார்த்துக்கோங்க. வண்டி அடிபடாத வண்டி, ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி. பவர் விண்டோ, ஃப்ரெண்டு தான் பவர் விண்டோ வரும், பின்னாடி நார்மலாக தான் வரும். இந்த சீரியல் நம்பரை செக் பண்ணிக்கோங்க. அப்படியே போய் பேக் போட்டு சாவியை எடுத்துகிட்டு வர.
அப்படியே பின்னாடி வாங்க. இந்த சைடு பார்த்துக்கோங்க. இந்த டேஞ்சர் ஒன்று உடஞ்சிருக்குது, அதை மாற்றி கொடுத்துடலாம். ஸ்டெப்னி ஜாக்கி எல்லாமே இருக்குது. இது அவங்க ஸ்டெப்னி வாங்க போகும்போது வாங்கலை, நம்ம இப்போ வாங்கி போட்டிருக்கிறோம். அதனால் அந்த ஸ்டெப்னி இந்த இதில் இருக்குது. இப்போ அடுத்து இந்த சைடு வந்து பாருங்கள், லெஃப்ட் சைடு இந்த சைடு கார்னரு லாஸ்ட் வரைக்கும் இந்த டோர் அட்டை பீடிங் எல்லாமே பார்த்துக்கோங்க. இந்த கார்னரு 4 கார்னருமே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது, எந்த விதமான அடிகளும் கிடையாது. தெளிவான இதில் இருக்குது. ஸ்பீக்கர் ஒர்க்கிங் செட்டு போட்டிருக்காங்க, செட்டு படிக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ வந்துடும் முன்னாடி மட்டும். ஏசி ஒர்க்கிங், ஏசி போட்டு காமிக்கிறேன். இப்போ வாங்க அப்படியே இன்ஜின் செக்ஷனை பார்ப்போம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கீழே சேஸை காமிக்கிறேன். சேஸை பார்த்துக்கோங்க, ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி. அண்டர் சேஸு, டயர் பாயிண்ட்டு, கீழே ஆயில் லீக்கேஜ் எதுவுமே கிடையாது. நாங்கள் இப்போ இன்ஜின் செக்ஷனை பார்ப்போம். மெயினாக பார்த்தீங்கன்னா ஆல்டோவில் இந்த ஏசி இருக்குது பாருங்க, இந்த இதுக்கு பின்னாடி இந்த இது வந்து இத்து போயிருக்கும். கண்டினியூவாக ஏசி போகிறனால இத்தனை வருஷம் ஆகியும் அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. கீழே பாருங்கள், ரிவர்ஸ் ஹார்ன் எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க. பேட்ரி, ஹெட்லைட் எக்ஸ்ட்ரா டூம் இது பண்ணியிருக்காங்க. ஆயில் சர்வீஸ் இப்போ தான் பண்ணி வச்சுருக்காங்க. ஆயில் சர்வீஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க, இல்லை வேணான்னா விட்ருங்க. சேஸ் நம்பரு எந்த விதமான இதுவும் கிடையாது, உரிசல் எதுவுமே கிடையாது. கீழே அப்ராம் எல்லாமே முதற்கொண்டு. இன்ஜின் பார்த்தீங்கன்னா சீல்டு பிடிக்காத இன்ஜினு, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு, BS4 இன்ஜினு. கீழே அப்ராம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க.
ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ரேடியேட்ரு கீழே BS4 பியூர் பெட்ரோலு, எந்த விதமான இன்ஜின் வேலையில் எந்த விதமான வேலையும் கிடையாது. வாங்க வண்டியை இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணி இன்ஜின் நாய்ஸை காமிக்கிறேன், அடுத்து ஓட்டி பார்ப்போம். எப்பயும் சொல்கிறது தான், நியூட்ரு பண்ணிக்கோங்க. நியூட்ரு பண்ணிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். வண்டி தட்டனுமே ஸ்டார்ட் ஆகும். வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்களா? வண்டி சென்ட்ரல் லாக் இருக்குது. வாங்க முன்னாடி இன்ஜின் போய் பார்ப்போம். எந்த விதமான நாய்ஸ் எதுவுமே கேட்காது. இன்ஜினில் பின்னாடி புகை எதுவுமே வராது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வண்டியை ஓட்டி பார்ப்போம். பேனட்டை கீழே இறக்கி விட்ருவோம். ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்டு ஃபஸ்ட்டு கீரு. வண்டி இப்போ ஃபஸ்ட்டு கீரில் மூவ் ஆகுது. செகண்ட் கீரு, தேர்டு, ஃபோர்த்து, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ரிவர்ஸ் கீரு, ஓகேங்களா? வாங்க மறுபடியோட சொல்கிறேன். ரெண்டாயிரத்தி 16 மாடலு LXi BS4 இன்ஜினு. வண்டி வந்து பார்த்திங்கன்னா பியூர் பெட்ரோலு, எந்த விதமான வேலையும் கிடையாது. திண்டுக்கல் ஆர்டிஓவில் இருக்குது. 2வது ஓனரு. வண்டி வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது, MMIJ கார்ஸில். வேணுங்கிறவங்க தம்பில் நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணி கேளுங்க. நல்ல முறையில் வண்டி வாங்கி நல்ல முறையில் பயணம் செய்ய வாழ்த்துக்கள். நன்றி.